Hi friends, this is Gayatri. Welcome to our channel. இது மட்டும் தான் நம்மளோட official channel. வேற எந்த fake IDs-யும் follow பண்ணாதீங்க. எதிர்பாராத நேரங்கள்ல நடக்கிற தாம்பத்தியம் எப்பொழுதுமே அதிக சந்தோஷத்தை தாங்க கொடுக்கும். அதுல முக்கியமான ஒண்ணு இந்த அதிகாலையில நடக்கிற காதல். அதிகாலையில தாம்பத்தியம் பண்றத எல்லா தம்பதிகளாலையும் செஞ்சிட முடியாது. முக்கியமா கூட்டு குடும்பங்கள்ல அடிப்படையா நடக்கிற தாம்பத்தியம் கூட நடக்காதுங்க. இந்த 7:30 மணிங்கிறத பொதுவா எல்லாரும் கெட்ட சகுனமா தான் பாப்பாங்க. ஆனா அதுவே தாம்பத்தியத்துல இந்த அதிகாலை 7:30 மணிங்கிறது ஒரு உச்சத்திற்கான பாதை. காலையில 7:30 மணிக்கு தாங்க கணவன்மார்களுக்கு இந்த செக்ரேஷன்ங்கிறது அதிகமா இருக்கும். சாதாரண தாம்பத்தியம் பண்ணும்போது வரதை விட 2 மடங்கு சிறப்பா வரும்னு சொல்றாங்க. அதனாலதான் பர்டிகுலரா இந்த நேரத்துல பண்ணும்போது அதிக குதூகலம் கிடைக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் கணவன்மார்கள் எல்லாத்துக்கும் தயாரா தாங்க இருப்பாங்க. சோ இந்த தூண்டுகோல்ங்கிறது அதிகாலையில மனைவிமார்கள் கிட்ட தாங்க இருக்கு. பொண்ணுங்க இந்த ஸ்டார்டிங்க சரியா கொடுத்துட்டாங்கன்னா 7:30 மணி தாம்பத்தியங்கிறது சரியா முடிஞ்சிடும். தாம்பத்திய ரீதியா மருத்துவர்கள் சொல்ற அட்வைஸ் என்னன்னா, அதிகாலையில தினமும் சரியா பண்ணிட்டு இருந்தா நம்மளோட அப்பியரன்ஸ்ங்கிறது அப்படியே பொண்ணு மாதிரி மின்னுமா. தேகம் நல்லா பளபளன்னு மின்றதுக்கு இந்த அதிகாலை தாம்பத்தியம் மிக மிக அவசியங்க. மேலும் என்ன சொல்றாங்கன்னா, அதிகாலையில யாரெல்லாம் தாம்பத்தியத்துக்கு 1 மணி நேரத்துக்கு மேல செலவு பண்றாங்களோ அவங்களோட உடல் நலம்ங்கிறது நல்லா முன்னேற்றம் அடைஞ்சு நீண்ட நாள் வாழ்வாங்களாம். இந்த காலங்காத்தால பண்றதுல முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா, கணவன் மனைவிக்கு இடையே நாள் முழுவதும் சண்டை வராதுங்க. அதுலயும் முக்கியமா ஏதாவது மனக்கசப்பு நடந்துச்சுன்னா மனைவிமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில நமக்காக கணவர் எஃபோர்ட் போட்டு பண்ணாரேன்னு மன்னிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் இந்த பாப்பா இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சீக்கிரம் வரணும்னு 30 நாளும் தாம்பத்தியம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் விடாம கூட காலையில முதற்கொண்டு எல்லாம் தடபுடலாம் நடந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு பாப்பா வந்த பிறகு எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இந்த அதிகாலை தாம்பத்தியத்தால வேற என்ன பெனிஃபிட்னா, இந்த சளி காய்ச்சல் கீச்சல் வேற எந்த விதமான நோயும் உங்களை அண்டாதுங்க. சில பொண்ணுங்க எல்லாம் கவனிச்சீங்கன்னா ஆபீஸ்லயோ வெளியவோ சீக்கு வந்த மாதிரியே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா தாம்பத்தியம் அதிகமா நடக்காது. அதுலயும் அதிகாலை தாம்பத்தியம் சுத்தமா நடக்காது. வாரத்துல 3 முறையாவது அதிகாலை தாம்பத்தியம் பண்ணா வயசான காலத்துல பக்கவாதம் வரத ஆரம்பத்திலேயே தடுக்க முடியுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.